ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம போன பதிவில் எப்படி வீட்டிலையே சோப் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விளக்கமாக பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின குளியல் பொடியை நம்மளே எப்படி வீட்டில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சோப்பு பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கிராமப்புறத்தில் இப்போவும் பச்சிளங்குழந்தைகளுக்கு இந்த குளியல் பொடியைத்தான் நலுங்கு மாவு அப்படிங்கிற பேரில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது சருமத்துக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. இதை குழந்தைகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிறது கிடையாது, நம்மளும் வீட்டிலேயே செஞ்சு பயன்படுத்தலாம். என்னென்ன பொருட்கள் எல்லாம் சேர்த்து இந்த குளியல் பொடி செய்யலான்னு பார்க்கலாம். பாசிப்பயிறு 4 கிலோ, கஸ்தூரி மஞ்சள் 200 கிராம், கார்போக அரிசி 200 கிராம், பூலாங்கிழங்கு 100 கிராம், கோரைக்கிழங்கு 100 கிராம், வெட்டிவேர் 100 கிராம், பூந்திக்கொட்டை 100 கிராம், துளசி 100 கிராம், ஆவாரம்பூ 100 கிராம், வேப்பிலை 100 கிராம், குப்பை மேனி 100 கிராம். பாசிப்பயிறு தாங்க குளியல் பொடிக்கான முதன்மையான பொருள், அது கண்டிப்பாக இருக்கணும். அப்புறமா சொன்ன மற்ற பொருட்களில் ஓரிரு பொருட்களை விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாசிப்பயிரை மட்டுமே அரைச்சி குளித்தாலும் தோலில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். ஆனால் மேற்சொன்ன மூலிகைகளெல்லாம் கலந்து குளிக்கிறனால தோல் பிரச்சனைகள் எதுவும் வராமல் காப்பாற்றுது. பாசிப்பயிறு தோலுக்கு குளிர்ச்சி தந்து நுண்கிருமிகள் எல்லாத்தையும் நீக்கிடுது. கஸ்தூரி மஞ்சள் சாதாரண மஞ்சளை விட சற்று வாசனை மிக்கது. தோல் நோய்கள், தேமல் இதெல்லாத்தையும் போக்கக்கூடியது. கஸ்தூரி மஞ்சளை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தோன்னா முகப்பொலிவு ஏற்படும். முகப்பருக்கள், கரும்புள்ளிகள் இதெல்லாம் வராமல் காக்குது. வழக்கமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள், அதாவது விராலி மஞ்சளை நம்ம குளியல் பொடியில் பயன்படுத்தினோன்னா மஞ்சள் நிறம் உடலில் படிஞ்சிரும். ஆனால் கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்தும் போது அந்த மாதிரி நிறம் நம்ம உடம்புல படிகிறதில்ல. அடுத்து கார்போக அரிசி. இது வெண்குஷ்டம், வெண்புள்ளி இந்த நோய்களுக்கெல்லாம் சிறந்த மருந்து. அனைத்து விதமான தோல் நோய்களையும் அது சரி செஞ்சிடும். இதுதாங்க பூலாங்கிழங்கு. இது மஞ்சள் இனத்தை சேர்ந்தது தான். இதனோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம குளியல் பொடியில் போடுறதுனால உடல் நாள் முழுவதும் நறுமணத்தோடு இருக்கும். சரும நோய்கள் எல்லாம் குறைஞ்சிரும். வியர்வை நாற்றம் இருக்காது. அடுத்த பொருள் கோரைக்கிழங்கு. இதுவும் பூலாங்கிழங்கு மாதிரியே நல்ல நறுமணம் கொண்டது. அதனால் வியர்வை நாற்றத்தை தடுக்குது. இது தோலுக்கு மென்மையை தருது, தோல் நோய்களை குணப்படுத்துது. அடுத்த பொருள் வெட்டிவேர். இது ஒரு செடியோட வேர் தான். இதுவும் உடலுக்கு குளிர்ச்சியை தந்து நல்ல நறுமணத்தை தருது. பருக்கள், தழும்புகள் இதெல்லாத்தையும் நீக்கிடுது. சிலருக்கு பார்த்திங்கன்னா சருமம் எண்ணெய் பசையோடு இருக்கும். வெட்டி வேரை பயன்படுத்தினோன்னா எண்ணெய் பசையை நீக்குது. அடுத்த பொருள் பூந்திக்கொட்டை. இதுவும் பாசிப்பயிறு மாதிரியே தோலில் இருக்கிற அழுக்குகளை நீக்க பயன்படுது. நம்ம என்ன தான் அழுக்கு நீக்குது அப்படின்னு சொன்னாலும் குளிக்கும்போது கொஞ்சமாவது நுரை வந்தால் தான் நம்மளுக்கு குளித்த ஒரு திருப்தியே கிடைக்கும். பூந்திக்கொட்டை ஒரு சிறந்த நுரைப்பானாக பயன்படுது. குளியல் பொடியில் நம்ம பூந்திக்கொட்டையை சேர்க்கும்போது சோப் அளவுக்கு ரொம்ப நுரை வராட்டியும் சிறிதளவு நுரையை கொடுத்து நம்மளுக்கு குளிச்ச திருப்தியை கொடுக்குது. குளியல் பொடியில் இந்த பூந்திக்கொட்டையை கலக்கும்போது உடலில் இருக்கிற கிருமிகள், அழுகுகள் எல்லாம் இந்த நுரையோடு கலந்து வெளியேறிடுது. முகப்பரு, சரும அரிப்பு, தடிப்பு, புண்கள் இதெல்லாத்தையும் நீக்கிடுது. அடுத்த பொருள் துளசி. சருமத்தை நீண்ட நாட்கள் இளமையோடு வைக்கிறதுக்கு இந்த துளசி உதவுது. கிருமிகள் மற்றும் நோய் தொற்றுக்கள்லேருந்து நம்மளோட தோலை காப்பாற்றுது. அடுத்த பொருள் ஆவாரம்பூ. ஆவாரம்பூ சருமத்தில் ஏற்படுற தொற்று வியாதிகளை நீக்குது, தோல் நமைச்சலை தீர்க்குது. அடுத்த பொருள் வேப்பிலை. வேப்பிலை ஒரு சிறந்த கிருமி நாசினியாக பயன்படுது. சிலருக்கு முகத்தில் அதிகமாக முகப்பருக்கள் இருக்கும். நம்ம குளியல் பொடியில் இந்த வேப்பிலையை பயன்படுத்தும் போது முகப்பருக்களை ரொம்ப சீக்கிரமாக குணப்படுத்துது. அடுத்த பொருள் குப்பை மேனி. சருமத்தில் வளர்கிற தேவையற்ற முடிகளை இது நீக்குது. பருக்கள், கரும்புள்ளிகள் இதெல்லாத்தையும் தடுக்குது. சில பெண்களுக்கு உதட்டின் மேலே பார்த்திங்கன்னா மீசை மாதிரி ரோமம் முளைச்சி அழகையே கெடுக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் குப்பை மேனி நீக்கிடுது. குப்பை மேனி சொறி, சிரங்கு, படை இதெல்லாத்தையும் குணமாக்குது. மேனி அழகு கூடி பளிச்சென்ற தோற்றத்தை கொடுக்கக்கூடியது. இந்த 11 பொருட்களோட பயன்களையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம எப்படி குளியல் பொடி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். இந்த பொருட்களை எல்லாம் சேகரித்து நல்லா வெயிலில் காய வச்சுக்கணும். நல்ல வெயில் அடிக்கும்போது ஒரு 2 நாட்கள் காய வச்சா போதுமானதாக இருக்கும். இந்த இலை தலைகளெல்லாம் நீங்களே சேகரித்து பொடி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட 2 நாட்கள் நல்லா காய வச்சுக்கோங்க. கையில் அமுத்தி பார்த்தோன்னா இந்த இலைகளெல்லாம் நொறுங்குற அளவுக்கு இருக்கணும். அதுதான் சரியான பதம். பூந்தி கொட்டையை பயன்படுத்தும் போது தோல் மட்டும் பயன்படுத்திக்கோங்க, கொட்டையை நீக்கிடுங்க.
இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் மில்லில் கொடுத்து அரைச்சி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. நான் இங்கே பாசிப்பயிறு 4 கிலோன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. மற்ற பொருட்களோட அளவை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சி எப்படி வேணால் போட்டுக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் பொருட்களோட அளவை மாற்றி அமைச்சிக்கலாம். இதுதாங்க நம்ம அரைச்சிட்டு வந்த குளியல் பொடி. இதை நீங்கள் குளிக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே தண்ணி விட்டு குழச்சி வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து குளிச்சுக்கலாம்.